வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றோம். நான் நிறைய சேனல்களில் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் அதில் பேசிகிட்டு இருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு சேனலில் பேசிகிட்டு இருக்கேன். அது போக நக்கீரனின் ஓம் சரவணபவா சேனலில் இப்போ நம்ம ஜாக்குவார் தங்கம் ஐயா அவரோட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனலில் அதுலேயும் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ புதிதாக News7 தொலைக்காட்சியில் சேட்டலைட் டிவியில் சனிக்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 8 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள் என்னுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது விளம்பரதாரர் நிகழ்ச்சி அல்ல. News7 நிர்வாகத்தின் மூலமாக என்னுடைய பேட்டி வந்து கொண்டிருக்கிறது. அதுபோக குமுதம் சேனல்லையும் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய சேனல்களில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த News7 தொலைக்காட்சியில் பேசுகிறத அது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நேயர்கள் நண்பர்கள் அனைவரும் அதில் பார்க்கலாம். இன்றைக்கி கூட சனிக்கிழமை, இன்றைக்கி கூட அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிருக்கு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அப்போ News7க்கு ஏன் போனேன் அப்படிங்கிறது அது ஒரு எல்லாருக்கும் ஒரு திகைப்பாக இருக்கும். என் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்துல நியூஸ் தகவல் தொழில்நுட்பம், கேது தசாவுடைய வருஷம் 7 வருஷம். அப்போ 3ஆம் இடத்துல கேது 2 கூடிய புதனுக்கு ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால News7 தொலைக்காட்சியில் அடியனுக்கு அழைப்பு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.